மிஸ்ஸஸ் ரமேஷ். ராதிகா இந்த வீட்டுல தானே இருக்கா? ஆமா, இங்கதான் இருக்கா. பேயிங் கெஸ்டா. அவ நல்லா இருக்கா? நல்லா இருக்கா. ப்ளீஸ் கம் இன். உள்ள வாங்க. உட்காருங்க. ஆமா, நீங்க யாரு? நான் அவளுடைய அக்கா. மெட்ராஸ்ல இருந்து வரேன். அக்காவா? அவளுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லைன்னு சொன்னாலே. ராதிகா, இங்க பாரு யாரு வந்திருக்காங்கன்னு. அக்காவா? இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்னம்மா அது? என் சிஸ்டர் பேரும் ராதிகா தான். நான் அவ்வளவுதான் தேடிக்கிட்டு வந்தேன். இவங்க பேரும் ராதிகாங்கிறதுனால குழப்பம் வந்துருச்சு. ஐம் சாரி. என் தங்கச்சி ஊருக்கு அழைச்சிக்கிட்டு போனோன்னு எவ்வளவோ ஆசையோட வந்தேன். விதி எனக்கு எதிராக விளையாடுது. நம்பிக்கை இழக்காதீங்க. டெல்லியில 4-5 டேஸ் தங்கி இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க தங்கச்சியை கண்டுபிடிச்சிடலாம். பக்கத்திலேயே ஏதாவது ஹோட்டல் இருந்தா சொல்றீங்களா? ஹோட்டலா? நோ. ஒரு பொண்ணு தனியா ஹோட்டல்ல தங்குறதாவது நீங்க இங்கேயே தங்கி இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்மா. அப்போ அந்த ராதிகாமா ரூம்லயே தங்கிக்கலாமா? அவ ஒரு டைப் ஆச்சே, அவ சம்மதிக்கணுமே. நான் போய் கேட்டு பாக்குறேன். கேட்டு பாருங்க. மேடம், மே ஐ கம் இன்? எஸ் கம் இன். மேடமா? மேடம் திம்மர் பாரு. ராதிகா, உன் தர்ம சங்கடம் எனக்கு புரியுது. எங்க உறவு உனக்கு தேவையில்லாம இருக்கலாம். ஆனா எங்களுக்கு இருக்கிற ஒரே உறவு நீதாண்டி. என்ன நீ எவ்வளவுதான் வெறுத்து ஒதுக்கினாலும் செக்கு மாடு மாதிரி உன்னையே சுத்தி சுத்தி வந்தவன். என்ன பூனை பூனைன்னு பட்ட பேர் வச்சு கூப்பிடுவே, அதையெல்லாம் சங்கீதம் நினைச்சு கேட்டு ரசிச்ச வெடினா உரிமையோட என்ன திட்ட என் தங்கச்சி இல்லாம அந்த வீடே சூன்யமா இருக்கு. அந்த பெருமையை தாங்கிக்க முடியாமதான் 1500 மைல் தாண்டி உன்னை பார்க்க வந்திருக்கேன்டி. ராதிகா, ஒரு 2 நாள் உன் கூட தங்கி உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்டி. மறக்காத பிளீஸ். அதான் உபதிரம் கொடுக்கறதுக்குன்னு ரயில் ஏறி வந்துட்டியா? 2 நாள் இருந்து தொலை. அதுக்கு மேல உறவை சொல்லி உருக ஆரம்பிச்சா நான் இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறேன். அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நீ அவங்கள விட்டு பிரிஞ்சதுல இருந்து ஏதோ ஒப்புக்கு உயர் சுமந்துட்டு இருக்காங்க. ராதிகா, உனக்கு பிடிக்குமேனே திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடு.